ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லட்டு குட்டி vlogs. ஸோ இந்த vlogல வந்து நம்ம ட்ரிப்பு சொல்லிட்டு இருந்தோம். அது எங்கே போக போகிறோம்னு சொல்லி இந்த vlogல நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லாங்காக போகிறனால நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம கிளம்பிட்டோம். சென்ட்ரலில் தான் நம்ம ட்ரெயின் ஏறி இருக்கோம். 9:05 நம்ம ட்ரெயின் 9 o'clock இருக்கும். பிளாட்ஃபார்மில் தான் இருந்திருக்கும். யாரெல்லாம் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விஷாந்த், ஆஷிகா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகு, எங்கள் அண்ணி, காவியா எல்லாம் ஹாய் சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் ஆத்துக்காரரு, எங்கள் ஏகே, எங்கள் அண்ணன், அப்புறம் என் பெரியம்மா, எங்கள் அம்மா. இவங்க எல்லாருமே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே பேசிட்டே வரையில என்ன வந்துச்சு, ஸ்டேஷனு அரக்கோணம் வந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து தூங்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள என்ன ஸ்டேஷன் வந்துச்சு? இன்னைக்கு பார்த்தா சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. அப்புறம் அப்படியே தூங்கிட்டோம். மார்னிங் விடிஞ்சிருச்சு. ஆமாம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதனால பார்த்து தூங்கிட்டோம். ரீச்சு கோயம்புத்தூர் வந்தாச்சு. கோயம்புத்தூர் வந்து சரியான ஃபாஸ்ட்டுங்க ட்ரெயின். அது பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் ட்ரெயின். நான் கொஞ்சம் இயற்கை காற்று ரசிக்கலான்ட்டு நான் வெளியே வந்தேங்க. அங்கே பாருங்கள் என்ன ஸ்பீடு பாருங்கள். சரி கேமரா வெளியே விட்டேங்க, எடுத்து காட்டலான்ட்டு வீடியோ. என்ன தைரியத்தில் நீ விட்டுன்னு தெரியல, ஃபோன் விழுந்துருந்தா. ஆமாம், சரியான ஸ்பீடு. பயந்துட்டு நானே உள்ளே வந்துட்டேன் நான். சரின்ட்டு ஒரு வழியாக வந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நாங்களே காட்டுறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாரும் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்க பாருங்க. எல்லாரும் ஏகே பார்க்குறாரு. செம்ம டயர்டில் வந்து இறங்கியிருக்கோம். பாருங்க பாருங்க பாருங்க, இங்கதான் வந்திருக்கோம். இப்பயும் தெரியலையா? இப்போ பாருங்க, இப்போ தெரியுதா? மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ரீச் பண்ணிட்டோம். ரீச் ஆயிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. பேக் சைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ் டிப்போ இருக்கு. பட் ஆனால் இத்தனை பேர் போறதுனால நம்ம பஸ்ஸை வந்து டிராவல் பண்ண முடியாது. டிராவல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆமா, பாருங்க மேலேருந்து ஸ்டேஷன் மேலேருந்து வியூ பாருங்க. இந்த பக்கம் தான் வந்து எக்ஸிட். இந்த பக்கம் வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக டிராவல்ஸ் வண்டிங்க, பார்க்கிங் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நாங்கள் இறங்கும் போதே லைட்டாக வந்து மழையாக தான் இருந்தது. மேட்டுப்பாளையம்ல லிஃப்ட் கூட இருக்கு அந்த ஸ்டேஷன்ல. இதுதான் வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்க டிராவல். நம்ம லட்டு வந்து நம்மளுடைய அங்கே ஒரு சூட்கேஸ் வந்து நம்ம விட்டோமா, அதை வந்து அவர் காட்டுறாரு. இப்போ வந்து ஸ்டேஷன் மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம லக்கேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வண்டியில வந்து ஏத்திட்டு இருக்கோம். யூஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் இருந்தா தூக்கி போட்டுருங்க, ஃபைன் போட்டுருவானுங்க. 1000 ரூபாய் ஒரு வாட்டர் பாட்டில். யூஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் தான் தூக்கி போட்டுருங்க, அது வைக்காதீங்க. யூஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் 1000 ரூபாய் போட்டுருவாங்க, நீங்க தான் பாத்துங்க. நீங்களும் மேட்டுப்பாளையம் ஊட்டி வந்து பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ வாட்டர் பாட்டில்ஸ், கவர்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து அங்கேயே தூக்கி போட்டுடுங்க. ஏன்னா அது செக் போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க, ஃபைன் அமௌண்ட்டு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது சின்ன ஒரு அவேர்னஸ். ஸோ அதனால் நீங்களும் பிளான் பண்ணிங்க, அதுக்கேற்ற மாதிரி போங்க. இது பார்த்துங்க, இதுதான் மகிழ் ட்ராவல்ஸ். உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த டோர்லேயே இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் அதை நோட் பண்ணிங்க. உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆட்டுக்காக தான் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து கிளம்பிடுச்சு. மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமா, ஊட்டி நோக்கின மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கிறோம். போ பாருங்க எங்க நிலைமைய. எல்லாம் ட்ராவல் பண்ணி வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. டயர்ட் ஆகிட்டு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்லான்னு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல. இங்கே தான் எல்லாம் நாங்கள் டீ காஃபி
ஸ்நாக்ஸு எல்லாம் சாப்பிட்டோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஷாந்த் வந்து அந்த கையில டெடி வச்சிருந்தான்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல. அந்த டெடியும் விஷாந்தியும் 2 பேரும் வந்து கொஞ்சிட்டு போனாங்க அவங்க. ஆமாங்க, ஒரு வழியாக எல்லாரும் காஃபி, டீ, லெமன் டீ, பால் எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிற மாதிரி. நல்ல மழை, சரியான மழை வருங்க. இப்ப வந்து கிளம்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பாருங்க எவ்வளோ அழகா இயற்கைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இடமும் மலை மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. So, அப்படியே நீங்களும் எங்க கூட அப்படியே டிராவல் பண்ணிட்டே வாங்க. பாருங்க எவ்வளோ மரங்கள், எவ்வளோ இது இடம் எவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இது ட்ராக் பாத்தீங்களா, இதுதான் வந்து டாய் ட்ரெயினோட ட்ராக். அது அந்த ட்ராக் தாங்க. வண்டியில போறதுக்கு இவ்வளோ அழகா பாக்குறதுக்கு தெரியுது. அப்போ டாய் ட்ரெயின்ல போனா எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. டாய் ட்ரெயின்ல வந்து போகணும்னா வந்து பாத்தீங்கன்னா 3 months பிஃபோரே வந்து புக் பண்ணணும். புக் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அந்த டாய் ட்ரெயின்ல போக முடியும். இங்க தாங்க அந்த செக் போஸ்ட். ஃபுல்லா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நாட் அலோடு இங்க. ஸோ நீங்களும் பிளான் பண்ணீங்கன்னா கொண்டு போகாதீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சேஃப்டியாக தான், அதனால தான் அங்கே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து மலை போகிற வழியில் எல்லாம் அந்த இது சொல்லுவாங்க ஹேர்பின் பெண்ட். ஆமாம், ஹேர்பின் பெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறாங்க. நாங்கள் போகிற டைமில் வந்து லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிருந்தது கீழே இருந்து. அதனால எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுறாங்க. ஒரு டிரைவரும் எல்லாம் நின்று அடுத்தவங்க எதிர்க்கும் வரவங்களுக்கு வழி விட்டு நம்ம ஓரமாக. இது வந்து ஏதோ ஏதோ பண்ணை ஆறு ஏதோ போட்டிருக்காங்க. இதோ இதுதான். ஆமா, இது ஒரு ஃபால்ஸ். இது தண்ணி தான் இல்லை, ஸ்லோவா வருது தண்ணி. மழை லைட்டா தானே இருக்கு. ஆமா, நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு வியூலாம் ஸ்டார்டிங். ஏன்னா நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறதுனால. 2.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மலையோட அடிவாரத்துல இருந்து மேல இது வந்து வெளியே அவங்களே விக்கிறாங்க போல, ரோஸ் எல்லாம் வெளியே வாசல்ல எல்லாம் செடி விக்கிறாங்க அவங்க. ஆனா இங்க எல்லாரோட வீடும் ஃபுல்லா லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி தெரியல. குளிர் இல்ல, ரொம்ப குளிர். இங்க பாருங்க எல்லாம் மழை பெஞ்சு அப்படி இருக்கு. நான் வந்து ஒரு 2 இதுல ஏறும் போதே நான் வந்து பிளாட். வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இவங்க எல்லாம் பத்துட்டாங்க நிறைய பேரு. ஆமா, நிறைய பேர். ஏன்னா ஹைட் ஏற ஏற ஐயோ முடியல. இந்த வியூலாம் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ சொன்னல அந்த மேகம் எல்லாம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்குதான் பார்த்தேன். நீ செமையா இருந்துச்சு. அம்மா நம்ம வீட்டு மொட்டை மாடில இருந்து தெரியும். தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்க. வாந்தி வர போதும் பயந்துகிட்டு. வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். அடுத்ததுதான் நானு வேஸ்ட் ஃபெலோஸ். இயற்கையை ரசிச்சுட்டு வாங்கன்னா நிறைய பேர் ஃபிளாட் ஆகிட்டாங்க. வாமிட் அப்படின்ட்டு நல்லா தூங்கின்னு வராங்க. நான் வேற தூங்கல கொடியில காய போட்ட லுங்கி மாதிரி மடிஞ்சு போய் உக்காந்துருந்தேன். நான் சும்மா அப்படியே உட்காந்துட்டேதான். இவங்க வாமிட் தான். நான் வேற ஃபுல்லா பாட்டு தாங்க, பாட்டு எல்லாம் டான்ஸு நல்லா என்ஜாய் பண்ணு போனோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்குங்க. மலை மேலாம் வந்தா எனக்கு நம்ம வாமிட்லாம் வராது. பைக்ல போனா எனக்கு ஆசை. எத்தனை பேர் மலை மேல பைக்ல கூட்டு போறியா? மலை மேல போகும்போது எத்தனை பேர் வாமிட் வரும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆல் நான் தான். நீங்க எத்தனை பேர் பாப்போம், எத்தனை பேர் வாமிட் வரும். எப்படி வண்டி முக்குது பேரா ஏற முடியாம இல்ல, செம்ம ஹைட். ஆமா, அதெல்லாம் ரொம்ப எப்படி இருக்கும்? ஒரு 40 மேல இருக்குமா அந்த இது பெண்ட்? நிறைய இருக்கு பாருங்க. தண்ணி எப்படி போகுது பாருங்க. அது ஒரு கிளிப் ஒன்னு ஆட் பண்ணிருக்கோம். போறதுக்காக டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டாரு, அதனால அது கரெக்டா வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஒரு வழியா நாங்க மேல வந்துட்டோம். பாருங்க ட்ராக், பாருங்க ட்ராக். இதுதாங்க வந்து டாய் ட்ரெயின் போற ட்ராக். இது அதில் தாங்க நெக்ஸ்ட் டைம் போகணுங்க. பிளான் பண்ணி போகலான்னு பார்க்குறோம். ஒரு 3 months 4 months பிஃபோரே நம்ம புக் பண்ணிடணும். பாருங்க ட்ராக் பாருங்க, கூடயே வருது. இது எவ்வளோ அழகா ட்ராக்கு கீழே இருந்து மேலே மலை மேலே வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்தாச்சுங்க. ஒரு வழியா மேலே வந்தாச்சு. ஒரு 2.25 மணி நேரம் கழிச்சு நாங்கள் மேலே வந்துட்டோம் ஊட்டிக்கு. எல்லாம் மேலே பாருங்க, ஃபுல்லாக ரெசார்ட்ஸு, ஹோட்டல்ஸ், ரூம்ஸு, வீடு அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாக கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வாமிட்டே எடுக்கல, மேலே ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். யாரை ஊட்டிக்கு போயிருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஊட்டி ஃபுல்லாக சரியாக ஜாலி, மேலே ஏற மாட்டேன் ஹாப்பியாக வந்தேன். எங்கள் அம்மா வந்து வாமிட்டு போயிட்டு 10 தூங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் தூங்கினாங்க. நாங்களாம் ஜாலியாக பார்த்துக்கிட்டு வேண்டியாக வந்துருந்தோம். நான் கேட்டேன் ரூம் எப்போ வரும்னு. சரியான டயர்டு, ட்ரெயினில் வர மாட்டேன். ட்ரெயினில் தூக்கமே இல்லை, அதனால நான் வேண்டே தூங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க, யாரெல்லாம் ஊட்டிக்கு வந்திருக்கீங்க, யாரெல்லாம் ஊட்டிக்கே வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlogல நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் vlogல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ரூம் எடுத்திருக்கோம், ரூம் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.